வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே. ஸோ இந்த எக் பட்டர் மசாலாங்கிற ஒரு விஷயத்தை எப்படி கண்டுபிடிச்சிங்க? நார்மலாக பன்னீர் பட்டர் மசாலா கேள்விப்பட்டிருப்போம். ஆமாம். அதே எக்கில் செஞ்சு பார்க்கலாமே நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அது நல்லா இருந்தது, அதனால எக் பட்டர் மசாலா. கிரேட். ஓகே. ஸோ அப்படி கண்டுபிடிச்சது தான் இந்த ரெசிபி. ஆமாம். ஃபைன். இந்த எக் பட்டர் மசாலாக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைங்கிற லிஸ்ட்டை இப்போ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். முட்டை, தக்காளி, வெங்காயம், எண்ணெய், கொத்தமல்லி, கசூரி மேத்தி, முந்திரி, பூண்டு, சில்லி ஃப்ளேக்ஸ், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, பட்டர், உப்பு, மஞ்சள் தூள், இஞ்சி, பச்சை மிளகாய். முட்டை பீன் பண்ணிடலாம். ஓகே. அப்போ பெரிய பவுல் இருக்கு, சின்ன பவுல் இருக்கு. சின்னதே போதும். ஸோ எக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 4லேருந்து 5. ஆமாம். நம்மளுக்கு ஆக்சுவலாக 3 போதும்னு நினைக்கிறேன். ஆஹா. ஓகே, உங்களுக்கு தேவையானதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதோட கொஞ்சம் சால்ட், கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ், கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி. கஸ்தூரி மேத்தியை கசக்கி போட்டால் மட்டுமே தான் அதில் ஃப்ளேவர் ஆகும். இப்போ பீனர் போட்டு அடிச்சிடலாம். இப்போ ஒரு கலர்ஃபுல்லான எக் மிக்சர் அங்கே ரெடி ஆகிட்டு இருக்கு பாருங்க. இதை ஓகே, இந்த டபுள் பாயிலிங் ப்ராசஸ்ல வைக்க போறோம் இல்லையா? அது ஒரு இந்த கிண்ணத்துல கொஞ்சமா ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இது வந்து ஒரு கேக் மாதிரி நமக்கு வரும். அதுக்கப்புறமா தான் அதை நம்ம வந்து கட் பண்ணி பன்னீர் மாதிரி எடுக்க போறோம். ஓகே. கண்டிப்பா இதுதான் இந்த ரெசிபில டைம் எடுக்க. இப்போ நம்ம அதை அந்த இதுலயே வாட்டர் இது பண்ணிக்கலாம். ஓகே பேபி, நம்ம இதை இந்த பக்கம் வச்சிருவோம். ஏன்னா அந்த பக்கம் நமக்கு வதக்குற வேலைகள்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த பக்கம் இது ரெடி ஆகட்டும். நான் என்ன பண்றேன்னா ஆன் பண்ண இல்லை, எதுவுமே வதக்க தேவையில்ல, எல்லாமே பாயில்டு தான். ஓகே. ஸோ எனிவே அந்த பக்கம் நமக்கு அந்த பாயிலிங் இருக்கும். ஏன்னா இது நமக்கு லாஸ்ட்டாக தானே தேவை. ஆமாம். தண்ணி அங்கே இப்போ தண்ணி விட்டு ஜக்கில் இருக்கு. தண்ணி நம்ம இந்த அளவுக்கு விட்டாலே போதும். ஓகே, அங்க பீட் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். போலாமா பேபி? அப்படியே கொடுங்க. நம்ம இதை இதுல அப்படியே ஆட் பண்ணிடலாம். ஓகே, பாருங்க தண்ணி நல்லா ஹீட் ஆயிடுச்சு. ஓகே, இதை அப்படியே இது உள்ள இறக்கிடலாம். இதை இது உள்ள வச்சுட்டு ஆனியன் 1, டொமேட்டோ 2 டொமேட்டோ இதுலயே வேக போட்டுடலாம். ஆஹா. ஓ, இதுக்கு தான் சொன்னீங்களா? இதெல்லாம் அந்த பக்கமே பண்ணிடலாம். நான் நினைச்சேன் அந்த பக்கம் இன்னும் வதக்க வேண்டிய வேலைகளை தான் இருக்கும். பட் அதுக்கப்புறம் தான் இருக்கு போல. ஓகே. 3 பூண்டு, 1 துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகா. ஓகே. இது அப்படியே இதோட வேகட்டும். நம்ம இதை அப்படியே மூடி வச்சிடலாம். ஓகே. அப்ப இது கிடைச்சாதான் அடுத்த வேலை. ஆமா இல்லையா? ஏன்னா நமக்கு கட் பண்றதும் சரி, அரைக்கிறதும் சரி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கே தெரிஞ்சிருக்கும். ஒன்று எக்கு அதில் டைம் எடுத்துக்கும். அண்ட் வெங்காயம் தக்காளிலாம் முழுசாக போட்டிருக்கோம். ஸோ இது கிடைச்சதுக்கு அப்புறமா தான் நமக்கு இந்த ரெசிபியில் அடுத்த வேலை இல்லையா? தக்காளி, வெங்காயம், பூண்டு, அதுக்கப்புறம் இஞ்சி, இது எல்லாத்தையுமே நம்ம போட்டிருந்தோம். இப்போ பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு நமக்கு ரெடி ஆயிருக்குன்னு. ஐயோ, தக்காளி தோல் பீல் பண்ற அளவுக்கு ஓகே ஆயிடுச்சு. வெங்காயம் ஃபுல்லா வதங்கினது தெரியுது. எக்கும் பொறுத்த வரைக்கும் கூட வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு அது நமக்கு நல்லா திக்கா எடுத்து. ஓகே. ஸோ இப்போ ஆஃப் பண்ணலாமா இல்லை சிம் பண்ணலாமா? சிம் பண்ணிடலாம். ஓகே. சிம் பண்ணி ஒரு 3 மினிட்ஸ் அந்த கொதிப்பு தன்மை அடங்கினதுக்கு அப்புறம் நம்ம அதை ஆஃப் பண்ணிட்டு எடுத்துடலாம். ஓகே, ஃபைன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கொதிப்பு தன்மை அடங்கிடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜுக்கு ஆஃப் பண்ணிப்போம். ஓகே. ஆஃப் பண்ணிட்டு ஒவ்வொன்றும் எடுத்துடலாமா? வச்சிடலாம். இல்லை. ஓகே.
இதெல்லாம் எடுத்துட்டு ஓகே. இது நம்ம க்ளீன் பண்ணி வச்சோமே, எனி கேஸ் இந்த வாட்டர் நம்ம யூஸ் பண்ண போறோமா? ஆமாம். ஓகே. அதுக்கு தான் வந்து அதை கீழே தொடச்சிட்டு வச்சாங்க அவங்க, அப்பவே தெரியும். தோல் எப்படி எடுத்தோம்னாலே தோல் வந்துடும். சூப்பர். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் இதை மாற்றிக்கலாமா? ஆறட்டுமா இல்லை போட்டுடலாமா? இல்லை போட்டுடலாம். நம்ம அதுக்குள்ளேயே இதை எடுத்து வெளில வச்சிடலாம். தோல் எல்லாமே எடுத்தாச்சு. இந்த தக்காளி, பூண்டு. தோல் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. ஆமாம். பச்சை மிளகாய் ஒன்று மேலே போடுறதுக்கு வச்சுக்கலாம். ஒன்று போட்டு அரைச்சோம்னாலே போதும். பூண்டு. இப்போ இந்த ஆனியன் மட்டும் லைட்டாக, ஏன்னா அப்படியே அரையாது. நாங்கள் டிஷ்யூ வேணும்னா இங்கே வைக்கிறேன். சூப்பர். அந்த பச்சை மிளகாய் தவிர்த்து ஆனியன் எல்லாத்தையும் போடுவோம். நம்மளுக்கு எங்கள் தோலை கூட பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாமே இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். மூடி சரியா மூடல. ஆஃப் பண்ணிடுங்க. மூடி ஸ்பில்லாகுது. ஸ்பில்ல அரைச்சிச்சுன்னா பாருங்க, போதும்னா எடுத்துடலாம். எவ்வளோ மைய அரைக்க முடியுமோ அவ்வளோ ஃபைன் பேஸ்ட்டாக சூப்பராக அரைச்சாச்சு. ஓகே. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம இதை செக் பண்ண போறீங்களா இல்லை அப்படியே ப்ரொசீட் பண்ணலாமா? அவ்வளோதான். ஓகே. இது நல்லா இதுவாகிடுச்சு. இதை நம்ம இது பண்ணி கொடுத்துருவா. தக்காளியில் போட்டுட்டு ஒன்றும் பண்ண போகிறதில்ல, கேஷ்யூஸை அரைக்க போகிறோம் தனியாக. இதை கொஞ்சமாக கம்மியாக இந்த பேஸ்ட்டை வச்சு அரைக்க போகிறோம். இது இப்படி வச்சிடலாம். இதில் எவ்வளோ கேஷ்யூஸ் தேவையோ போட்டுக்கோ. நம்ம டிசைனிங்காக கொஞ்சம் எடுத்துடலாம். எல்லாமே போட்டுட்டு கொஞ்சமாக இதோடைய கஸ்தூரி மேத்தி போட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி. ஓகே. ரொம்ப போட்டால் கலர் சேஞ்ச் ஆகிடும். அரைச்சிடலாமா? இதோட கொஞ்சமாக டர்மிக் பவுடர் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூளா? கொஞ்சமாக. இதுலேயே இந்த காஷ்மீர் பொடியும் சேர்த்துக்கலாம், காரத்துக்கு ஏற்ற அளவு. ஓகே. ஏன்னா நம்ம பச்சை மிளகாய் சில்லி ஃப்ளஸ் போட்டிருக்கோம். கொஞ்சமாக கரம் மசாலா. ஓகே. இப்போ இதை ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சிப்போம். இதோட லைட் பட்டர் நம்ம ஆக்சுவலாக அதில் போடுவோம். இதோட போட்டால் அந்த எல்லாத்துலேயுமே ஃப்ளேவர் ஆகிடும். ஓகே. நம்ம இதை மட்டும் பேஸ்ட் இல்லாமல் அங்கே இருக்கு பாலிட்டு. ஓகேவா? இப்போ இது அரைஞ்சிருச்சு. நம்ம வேக வச்ச வாட்டர் இதோட கொஞ்சம் சேர்த்து. ஓகே. ஸோ வேக வச்ச வாட்டரை எப்படி சேர்க்க போகிறோம்னா, என்கிட்ட குட்டி கரண்டி இருக்கு, குழி கரண்டி, அதை எடுத்து சேர்த்துப்போம். ஓகேவா? இங்கே வச்சிடலாமா? இன்னும் கொஞ்சம். போதும். ஓகேவா? ஓகே. நல்லா பேஸ்ட் ஆயிடுச்சு. நம்ம எடுத்துடலாம். ஓகே. ஓகே. பார்த்தீங்கன்னா வந்து அந்த பட்டர் மசாலா அப்படிங்கிறது எவ்வளோ க்ரீமியாக இருக்கணுமோ அதில் எவ்வளோ க்ரீமியாக தெரியுது பாருங்க. ஃபைன். இப்போ வந்து அடுத்து என்ன பண்ண போகிறோம்? நம்ம லைட்டாக கடாயில் பட்டர் சேர்த்துப்போம். இந்தாங்க. பேன் ஆல்ரெடி நம்ம சிம்மில் தான் வச்சுருக்கோம், அதனால பட்டர் சேர்த்துக்கலாம். ஓகே.
இந்த பட்டர் இது ஆகிறதுக்குள்ள 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துப்போம். இது நல்லா பாயில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்ச டொமேட்டோ பேஸ்ட்டு போட்டுடலாம். இது நம்ம ஒரு சில்லி மட்டும் வேக வச்சு எடுத்து வச்சோம், அதை இதோட சேர்த்துடலாம். ஓகே, இந்த கொதிச்சு வர்றது தான் விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அது வந்து பயங்கர டேஸ்டாக இருக்கும். கொதிக்க நம்ம குக் பண்ண பட்டரில். இப்போ கலர் அந்த அந்த மிக்சட் கலருக்கு இது சேஞ்ச் ஆகணும். இப்போ இதை ஸ்லிம் பண்ணிவிட்டு நல்லா இது நல்லா ஒரு வாசனை வரும்போது இதை சேர்த்துடலாம். ஓகே, தண்ணி வேண்டி இருக்குமா? ஜக்ல இருக்கு பாருங்க. இல்லை, நம்ம அரைச்ச தண்ணியவே இதுக்கு சேர்த்துப்போம். சூப்பர். இதை நல்லா அடுப்பை ஃபாஸ்ட் பண்ணிட்டு கை விடாம கிளறிட்டே இருக்கணுமோ? ஓகே. மிக்சர் மசாலானா இந்த கலர்ல இருந்தாதான். ஸோ கிட்டத்தட்ட இப்போ நமக்கு நல்ல கொதி வர கொஞ்சம் கெட்ட ஆகிட்டே. ஆமா. ஓகே, இப்போ இதோட நம்ம வந்து இதை ஆற வச்சிட்டோம். எஸ், இதை இதோட சேர்த்துக்கலாம். நம்ம இதை ஒரு பாத்திரத்துல போட்டுருந்தோம்னா கொஞ்சம் இதாக இருக்கும். கார்ன்ஃப்ளவர் மாவு போடுவாங்க. ஓகே, நான் இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு யூஸ் பண்ணலை. இது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு பன்னீர் சேஃப் தான். பெருசாக ஒன்றும் வித்தியாசமும் இருக்காது. நம்ம கரெக்டாக அதே மாதிரி போட்டோம்னா சேம் லுக் ஒரே மாதிரி தான் இருக்கும். இதை இப்படி கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை எடுத்து பார்த்தீங்கன்னா பன்னீர் மாதிரியே சாஃப்ட்னஸ் இருக்கும். ஓகே, நம்ம இதை இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். டிஷ்யூ இங்கே ஃப்ரெஷ் டிஷ்யூஸ் வச்சுடுறேன். உங்களுக்கு மேலேயும் இந்த இது தெரியணும். பார்க்க எக் மாதிரியே இருக்கக்கூடாது. இப்போ இது நல்லா க்ரீமியாக ஆயிடுச்சு. இதோட நம்ம இதை நல்லா கலக்கிட்டு திக்காயிடுச்சு. பார்த்தீங்களா, கலரும் உங்களுக்கு மாறாது. இப்போ இதை இதில் சேர்த்துருவோம். இதில் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிங்கன்னா அந்த தூள் கூட வராது, நல்லா இன்னும் இதுவாக இருக்கும். ஆனால் கார்ன்ஃப்ளவர் மாவு போடுறது இதுதான் நம்மளுக்கு. நீங்கள் வந்து அது அட்வைசபிள் இல்லைங்கிறதுனால போடல. பேபி இப்போ இந்த வாட்டர் தேவைப்படுமா? இன்னும் கொஞ்சம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி எடுக்கும் போதே பன்னீர் பட்டர் மசாலா மாதிரி தான் இருக்கும். இப்போ லைட்டாக கொஞ்சமாக ஆயில வாட்டர் மிக்ஸ் பண்ணிட்டோம்னா மூடி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இது 5 மினிட்ஸ் இதில் பாயில் ஆகணும். இப்போ மூடி வைக்கணும்ன்றதால மூடியை நான் இதில் வைக்கிறேன். எப்போ உங்களுக்கு தேவையோ அப்படியே எடுத்து அதில் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கே தெரியும் நம்ம எக்கு போட்ட மாதிரியே இருக்காது. ஆமாம், பன்னீர் போட்ட மாதிரி தான் இருக்கும். இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். ஓகே, சிம்லேயே இருக்கட்டும். நிறைய ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா அது ஒரு மாதிரி ஆகிடும். ஓகே, ஃபைன். ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் சிம்மில் இருந்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டு பட்டர் போட்டு கஸ்தூரி மெத்தி போட்டுடலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஒரு 5 நிமிஷம் அதை மூடி வச்சுருந்தோம். அண்ட் சிம்மில் வச்சுருக்கோம், பயங்கர சிம்மில் வச்சுருக்கோம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? ஓப்பன் பண்ணலாமா? பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மெல்லே அது. ஆமாம், அது கொஞ்சம் ஃப்ளஃபியாக இருக்குல்ல நமக்கு. பார்க்க உங்களுக்கு எக் மாதிரியே தெரியாது, பன்னீர் மாதிரி தான் இருக்கும். ஆமாம், வாசனை அப்படியே பன்னீர் பட்டர் மசாலா ஒரு வாசனை வருது. இப்போ நம்ம இதை அப்படியே இது பண்ணி பார்க்கலாம். இது சப்பாத்திக்கு எதுக்கு வேணாலும் நீங்கள் வச்சு வைக்கலாம். அதான் பன்னீர் பட்டர் மசாலா எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு பதிலாக வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக எக் அதை விட பெட்டர் அப்படிங்கிறதுனால. அண்ட் நான் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா எக்கு சாப்பிடுவீங்க அப்படின்னா எக்கிட்டேரியன் வாங்க, எக்கு மட்டும் சாப்பிடுவாங்க. இப்போ கசூரி மேத்தி நம்ம இதில் பிளேட்டிங்கை முடிச்சுட்டு போடலாமா? அப்போ நம்ம கரெக்டாக இல்லை, இதோட மிக்சட் ஆகணும். ஓகே, ஃபைன். பிளேட்டிங்க்கு கொஞ்சமாக போட்டுக்கலாம், இதுக்கு நம்ம கொஞ்சமாக
கொத்தமல்லி கூட இருக்கு, போட்டுக்கலாம். ம். ஓகே. பட்டர் மசாலானாலே கஸ்தூரி மேத்தி மட்டும்தான். எஸ். இப்போ இதில் நல்லா பட்டர் இதுவாகுது பார்த்தீங்களா? இந்த ஸ்டேஜுக்கு கொஞ்சமாக பட்டர், கொஞ்சமாக பட்டர் எடுத்து அவ்வளோதான். இதை அப்படியே மூடி வச்சிடலாம். இந்த ஸ்லிம்மிங்லேயே இதுவாகிடும். ஓகே. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இப்போ நம்மளால மிக்ஸ் பண்ண முடியாது, பட் அப்படியே எடுத்து வச்சிடலாமா? ஓகே. அப்படியே அந்த கரண்டி கொடுத்தீங்கன்னா நான் அந்த வேலையை உங்களுக்காக அந்த ஹெல்ப் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன். கொஞ்சம் பீசஸாகவே எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இதை எப்படி செஞ்சோம் அப்படிங்கிற செய்முறை விளக்கத்தை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். 3 எக்கில் என்னென்ன ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உப்பு, கரம் மசாலா, சில்லி ஃப்ளேக்ஸ், கசூரி மேத்தி, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி எக்கை நல்லா பீட் பண்ணி பாத்திரத்துலையோ இல்லை கேக் பேன்லேயோ வந்து நீங்கள் அதை க்ரீஸ் பண்ணிட்டு வச்சிடணும். வச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நல்ல தண்ணியை விட்டு அந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் இப்போ நம்ம வச்சிருந்தோம் இல்லையா இந்த எக் மிக்சர், அதை வந்து நல்லா அதில் பிளேஸ் பண்ணுறோம். க்ளீனாக பிளேஸ் பண்ணிவிட்டு சைடில் இருக்கிற பிளேஸில் நம்ம என்னென்ன ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவையான அளவுக்கு முழு வெங்காயம், தேவையான அளவுக்கு முழு தக்காளி, அண்ட் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், தேவையான அளவுக்கு இஞ்சி, பூண்டு பல், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். ஸோ இது எல்லாத்தையும் போட்டு நம்ம ஃபைனாக வந்து பிளெண்ட் பண்ணிக்கணும். ஒரு ஜாரில் தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பை போட்டுக்கிட்டு கசூரி மேத்தி, மஞ்சள் தூள், கரம் மசாலா, மிளகாய் தூள், கொஞ்சம் கொத்தமல்லி, தேவையான அளவுக்கு வெண்ணெய், உப்பு, ஸோ இது எல்லாத்தையும் போட்டு நம்ம ஃபைனாக வந்து பிளெண்ட் பண்ணிக்கணும். ஃபைனாக பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு பட்டர், அதுக்கப்புறம் அது கூட தேவையான அளவுக்கு எண்ணெய், இது ரெண்டுத்தையுமே போட்டு நல்லா இந்த பட்டரும் எண்ணெயும் வந்து மெல்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு கிரீன் சில்லி நம்ம வேக வச்சுருந்தோம்ல, அதுலேருந்து எடுத்து வச்சுருந்தோம், அதை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் மிக்சர் பண்ணோம் இல்லையா இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு அதை ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா கொதி வந்துட்டு நம்ம இப்போ இன்னொரு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இந்த கேஷ்யூ பேஸ்ட், அந்த கலருக்கு வர அளவுக்கு அதை குக் பண்ணணும். குக் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த கேஷ்யூவோட பேஸ்ட்டை எடுத்து அதில் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா உப்பை சரி பார்த்ததுக்கப்புறம் ஸோ திக்னஸ்க்கு வர அந்த கேப்குள்ளே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம இந்த முட்டையை ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, இந்த முட்டையை நம்ம அப்படியே எடுத்தோம் அப்படின்னா அது ஒரு கேக் மாதிரி வரும். அதை வந்து நம்ம பன்னீர் மாதிரியே கட் பண்ணோம். பன்னீர் மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் அதையுமே அதில் நம்ம போட்டு அந்த மசாலாவில் பிளேஸ் பண்ணிவிட்டு நல்லா மூடி வச்சிடணும். நமக்கு அந்த எக் பட்டர் மசாலாவோட கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் கசூரி மேத்தி போட்டு நீங்கள் கார்னிஷ் பண்ணி இறக்கிட்டீங்க அப்படின்னா வேலை ஓவர். ஸோ இப்போ இந்த ரெசிபியை நம்ம இங்கேருந்து டிஸ்டர்ப் பண்ணாமல், எக்கும் இருக்குது அண்ட் நமக்கு மசாலா கிரேவியும் இருக்குது, இங்கேருந்து டேஸ்ட் பண்ணிடலாம். ரொம்ப சூடாக இருக்கு. எக்கு பொறுத்த வரைக்கும் எக்குன்னு ஒரு தனி ஃப்ளேவர் கண்டிப்பாக இருக்கும், எதில் சேர்த்தாலும் இருக்கும். பட் இதில் அந்த எக்கு ஃப்ளேவர் இல்லை. ஒரு பன்னீரை நம்ம எப்படி சாப்பிடும்போது ஒரு ஃபீல் இருக்குமோ அதுதான் இருக்குது. ஸோ இப்படி இருக்குது அப்படி இருக்குது அப்படிங்கிறத தாண்டி வந்து இவங்க இந்த எபிசோட் முழுக்க பண்ண அந்த ஒரு எதையுமே நம்ம பர்ஃபெக்டாக பண்ணணும், எங்கேயுமே எந்த தப்புமே நடந்துடக்கூடாது, எங்கேயுமே எந்த காம்ப்ரமைஸுமே பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ரெசிபியை கொடுத்துருக்காங்கல்ல, அது ரொம்ப சிறப்புங்க. ஏன்னா சில பேர் தான் அப்படி இருப்பாங்க, நம்ம எடுத்துக்கிட்ட வேலையில் இப்படி தான் நான் இருப்பேன், என் வேலை தான் எனக்கு முக்கியம், நான் இந்த ரெசிபியை இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் டேஸ்ட் பண்ணதில் இது எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ணால் ரெசிபி கரெக்டாக தானே இருக்கும். ஸோ மிக சரியாக வந்திருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள் அண்ட் டீம் கிச்சன் கில்லாடிகள் சைனிங் ஆஃப். நாளைக்கு 12 மணிக்கு சந்திக்கலாம். டேக் கேர், பை.